ஓகே. இன்று நாம் மேற்கொண்டு ஒரு ஒரு தலைப்பு ஆழமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா, நான் பிரம்மத்தை உணரவில்லை என்று ஆணித்தரமாக ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ, அவர் பேசுவது உண்மைதானா என்ற ஒரு ஆய்வினை நாம் இப்போது மேற்கொள்வோம். சரி, இப்போ இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக அடுத்தது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் பிரம்மத்தை உணரவில்லை அப்படின்னு ஒரு வாசகம் வந்திருக்கிறது. அது உண்மையா இல்லையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் கடவுளை பார்க்கவில்லை அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். உடனே நான் சொன்னேன், நீங்க கடவுளை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன உளர்றீங்க? நான் கடவுளையே பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கடவுளை பார்க்காம இருக்க முடியாதுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு திருப்பி கேட்டாரு. இங்கே கண்களை திறந்தால் கண்ணனை தவிர வேற எதையும் உங்களால் காண முடியாது. ஆதலால் சொல்லுகின்றேன், நீங்கள் கண்ணனை பார்த்து கொண்டே கண்ணனை காணவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று நான் கேட்டேன். ஒரு மண்ணும் புரியல. நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கே என்று அந்த விவாதம் சென்ற போது, முதற்கண் நான் ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். கடவுளை பார்க்கவில்லை என்று சொல்லும் நீங்கள், கடவுள் என்றால் என்ன, கடவுள் அப்படிங்கிறத பத்தின உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு, நீங்க எதை பார்த்தா கடவுளை பார்த்ததா நினைப்பீங்க அப்படிங்கறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கலாமா என்று நான் கேட்டேன். சரியா? அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். ஆஹா, சரி. அப்படின்னா அந்த ஜடாமுடியுடன், சரி ஜடாமுடி இல்ல, அவர் என்னது, பாம்பு தலையை வச்சு பாம்பு கழுத்துல போட்டுக்கிட்டு, ஜடாமுடியோடு பாம்பை கழுத்துல போட்டுக்கிட்டு, புளித்தோலை உடம்புல வச்சுக்கிட்டு, சாம்பல் பூசிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு 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 உருவத்தை நான் எப்ப பாக்குறேனோ அப்பதானே நான் கடவுளை பாக்குறதா நான் நம்புவேன் என்று சொன்னார். சரியா? அப்படியே நான் அதோட ஈக்குவேட் பண்ணிட்டே வரட்டுமாடா? நான் இந்த கதையோட சைட் பை சைடா அந்த கதையை நான் சேர்ந்து ஈக்குவேட் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சோ அந்த கதையில என்ன சொன்னாரு, நான் பிரம்மத்தை உணரவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், நீங்கள் பிரம்மத்தை உணர்ந்து கொண்டேதான் உணரவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏங்க, நான் பேசிட்டு இருக்கேன், நான் உணரலன்னு சொல்லிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு திருப்பி அவர் கேட்கும்போது, ஏனென்றால் நீங்கள் உணர்வு மயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் பிரம்மத்தை தவிர வேற எதையும் உணர முடியாது, நீங்களே பிரம்மம் தானே என்றெல்லாம் சொல்லும் போது, ஏண்டா நானே சொல்லிட்டு இருக்கேன் நான் கடவுளை பார்க்கலன்னு அப்படின்னு இங்க சொன்ன மாதிரி, நானே சொல்லிட்டு இருக்கேன் நான் பிரம்மத்தை பார்க்கலன்னு, இப்படி என்னத்தை பேசிட்டு இருக்கேன் என்று அந்த அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, ஏயா கடவுள்னா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க என்று கேட்கும்போது, அவர் ஏதோ ஒரு உருவத்தை சொல்றாரு. அந்த மாதிரி நான் கௌரி கிட்ட கேட்கும்போது, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க, what do you mean by the பிரம்ம பாவம்னா என்ன, பிரம்ம உணர்வுன்னா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன்னா அது அப்படியே அப்படியே பயங்கரமான எக்டஸ்ட்ல அப்படியே என்ன சொல்றது, அப்படி ஒரு பேரானந்தம்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்படியே நான் ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு லாட்டரியில விழுந்தா, அல்லது எல்லாருமே என்ன அப்படியே கௌரி கௌரி தாங்கினா இப்ப எனக்கு ஒரு காத்துல பறப்பேன்ல, அப்படியே பறந்துகிட்டே இருக்கணும்ல, அதுதானே பிரம்மானந்த உணர்வு, அப்படி இல்லையா? அப்படி நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன் நான் உணரலேன்னு. அது வேணா நான் எப்பயாவது ஒரு தடவை உணர்றேன். ஆனா அதை விட நீங்க 10 மடங்கு 100 மடங்கு அதிகம் வேற சொல்லிட்டீங்களே, அந்த அளவுக்கு நான் இன்னும் உணரல இல்ல, அதனால அந்த பிரம்ம உணர்வைத்தான் நான் சொல்லுகின்றேன் என்று இவள் சொல்லுகிறார். சரியா? So this is the way how we are unable to understand that we are that பரபிரம்ம உணர்வு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. அப்ப நான் இவர்கிட்ட சொன்னேன், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களா ஒரு டெபினிஷனை வச்சுட்டு நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் கடவுள் உங்களுக்கு கிடைக்கல. பட் வேதத்திலையும் எல்லா அதிகாசத்திலையும் புராணத்திலையும் நம்மளுடைய அனுபவத்திலையும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கடவுள் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது ஒரு தத்துவம், அது ஒரு கான்செப்ட் அப்படின்னு. அந்த ஈஸ்வரம் அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பகவத்கீதை அப்படிங்கிற அந்த புக்கை புரட்டி அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ல அப்படியே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம்.
ஏன்னா இறைவனே அவன் வாயால சொன்னதுடா, நீ நம்பிதாண்டா ஆகணும், நீ நான் என்னமோ கற்பனை பண்ணி பேசுறேன்னு நினைச்சிடாதே. இது இறைவன் தன் வாயால் சொன்ன பகவத்கீதையிலே தான் எப்படி இருக்கின்றேன், எனது உருவம் எப்படி இருக்கின்றதுன்னு அவனே வர்ணிச்சிருக்கான். நீ பாட்டுக்கு சிவனை மாதிரி நான் பார்க்கணும், கண்ணனை மாதிரி பார்க்கணும், முருகனை மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீ நினைக்காத. அது அப்புறமா விளக்குறேன் அது ஏன் அப்படி வந்ததுன்னு. இப்போதைக்கு கண்ணன் கீதையிலே அவன் வாயாலேயே எனது உருவம் எப்படி இருக்கும் என்று அழகாக வர்ணித்திருக்கின்றானப்பா, அதை பார்த்து நான் அவனுக்கு விளக்கம் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் விளக்க ஆரம்பித்தேன். விளக்க ஆரம்பிக்கும் போது அதுல என்ன வருது? உருவமே இல்லாத நான் அனைத்துருவமாகவும் இருப்பதும் நான். என்னடா இது? கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா? கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆனால் அனைத்துருவாகவும் இருப்பது கடவுள் மட்டுமே என்ற அந்த அற்புத தத்துவத்தை நீ உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க கடவுளை பார்க்கலேன்னு சொல்ல முடியாதியா. ஏன்றது விஸ்வரூப தரிசனத்துல எங்கு பார்த்தாலும் அவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அர்ஜுனன் கண்ட அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் எக்ஸ்பிளைன் செய்ய ஆரம்பித்தேன். அங்க என்ன சொன்னாவன்? கண்ணா மேல பார்த்தாலும் நீதான் இருக்கே, கீழே பார்த்தாலும் நீதான் இருக்கே, பின்னாடி பார்த்தாலும் நீதான் இருக்கே, இந்த பக்கம் பார்த்தாலும் நீதான் இருக்கே, கண்ணை திறந்தாலும் நீதான் இருக்கே, கண்ணை மூடினாலும் நீதான் இருக்கே, இங்க உன்னை தவிர எதுவுமே இல்லை. சொன்னானா இல்லையா? இது யாருக்கு சொன்னது? நமக்கு சொன்னது தானேங்க. கடவுள் எப்படி இருப்பான் என்று நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தானே. கடவுளை பார்க்கலன்னா கடவுளை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சாதானே பார்க்கணும். கடவுள் யாருன்னே தெரியாம எப்படி கடவுளை பார்ப்ப நீ? ஃபர்ஸ்ட் கடவுள்னா என்னன்னே தெரியாம நீ கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு ஒரு விந்தையாக இருக்கின்றது. நீங்க அங்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கணும். நான் வேற மேட்ச் பண்ணாம போயிட்டு இருக்கேன். சரியா? பிரம்ம உணர்வுனா என்னன்னே தெரியாம நான் பிரம்ம உணர்வு அனுபவிக்கணும், பிரம்ம உணர்வு அனுபவிக்கணும்னா எப்படியா பிரம்ம உணர்வு அனுபவிப்ப? பிரம்ம உணர்வுனா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பிரம்ம உணர்வு அனுபவிக்கிறியா இல்லையான்ற அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அந்த விஸ்வரூப தரிசனத்தின் விஷயத்தை மேலே அடுக்கிக் கொண்டே சென்றேன். போனா அங்க பார்த்தேன், அது ஏதாவது முன்னாடி இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு தெரியுமா? ஜஸ்ட் வரிகள் காண்ட்டே வாசிந்து வசதி காணும். அதாவது அதுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, அரசர்களுக்குள் மன்னன் நான். அது விபூதி யோகம். இது விபூதி யோகத்துலதான் இது வரும். விஸ்வரூப தரிசனம் விபூதி யோகமும் ரெண்டு வேற இல்லைங்க. சரியா? விபூதி யோகம்ங்கிறது வார்த்தைகளால் கண்ணன் தான் யார் என்று காட்டியது. விஸ்வரூப தரிசனம் என்பது அதை பிராக்டிகலா கண்ணுக்கு முன்னாடி காட்டியது. There is no big difference between the Vibhuti Yoga and Vishwarupa Darshana அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. Only then we can able to understand everything. சரியா? இந்த விபூதி யோகானா அனைத்தும் நான் செப்ப யோகா வச்சுங்க 2-3 வரி மட்டும் செப்பு கொஞ்சம் ஈஸியா. சரியா? அப்ப விபூதி யோகத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்கே அனைத்தும் நான் அப்படிங்கறத அவனுக்கு உணர்த்தணும் அப்படின்னு காட்டுறாரு. கண்ணா நான் உன்னை முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எப்படி இருக்கன்னு சொல்லு அப்படின்னா, எல்லாமே நான் ஒரே வரியில சொன்னா இந்த மரமண்டைக்கு ஏறல, நான் எப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விபூதி யோகத்தை ஆரம்பிக்கும் போது குதிரைகளில் உஜ்வைரஸ், யானைகளுள் அயராவதம், மனிதர்களுள் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அடிக்கடி போயிட்டே இருப்பார். சரியா? இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உடனே உங்களுக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, அப்போ எல்லாமே கண்ணே இல்லையா? மனிதர்களில் மன்னன் தான் அப்படின்னா அப்ப மத்த மனுஷன்லாம் கண்ணே இல்லையா அப்படின்னு தோன்றதுக்காக விபூதி யோகம் சொல்லப்பட்டதல்ல. ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் தி விபூதி யோகம் சரி அண்ட் எண்ட் ஆஃப் தி விபூதி மோஸ்ட் ஞானேஸ்வரி படிச்சீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா ஸ்பஷ்டமா புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அனைத்தும் நான்கிறது தான் விபூதி யோகத்துல அப்படி சொல்றான்னு புரிஞ்சுட்டு இருப்பேன். சரியா? அதுல மன்னன் நான் அப்படின்னு சொன்னாலே மனிதர்கள்லயே உயர்ந்த ஒரு வஸ்துவே நான் அப்படின்னா அது மன்னனுக்குள் அனைத்தும் அடக்கம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு உச்ச விஷயத்தை அவன் கோடிட்டு காட்டியதன் காரணம் கீழான விஷயம் நான் அல்ல என்று சுட்டி காட்டுவதற்காக அல்ல. உச்ச விஷயத்தை நான் என்று புரிந்து கொள்ளும் போது அனைத்தும் நான் என்பது இன்டைரக்டாக புரிந்து கொள்ளப்படும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த விபூதி யோகம் என்பது முழுமையாக வர்ணிக்கப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்ப நம்ம ஹையர் நாலேஜ் ரொம்ப சூப்பரா டிஸ்கஸ் பண்றதுனால ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சூதாட்டத்தில் சூதும் நானே, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேருக்கு இந்த டவுட் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. சூதாட்டத்தில் சூதும் நானேன்னா என்னங்க அர்த்தம்? இருக்கிறதுலேயே மோசமான ஒரு விளையாட்டு சூது என்று சொல்லப்படுகிறது. அது அதர்மத்திற்கு வழிவகை செய்யும் ஒரு விளையாட்டு.
தி மோஸ்ட் அடிக்டிவ் கேம் விச் ஷுட் நாட் பி பிளேடு என்று வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விளையாட்டு. சரியா? அதில் சூது என்பது நானே என்று சொல்லுகின்றார். அப்ப சூது நானேன்னு சொல்லிட்டா சூதாட்டமே நான் தான் அர்த்தங்க. ஸோ வென் வி பாயிண்ட் அவுட் எக்ஸாக்ட், அதாவது கோர் பாயிண்ட் ஒன்னு பிடிச்சிட்டு நான் தானே சொல்லிட்டேன்னா மீது எல்லாமே நான் தானே. நீங்க சூது இல்லாம சூதாட்டம் இருக்காங்க. அப்ப சூது நான் சொல்லிட்டா சூதாட்டமே நான் சொன்ன மாதிரி தானேங்க அர்த்தம். அப்ப மன்னன் இல்லாம நாடு இருக்க முடியுமாங்க? மன்னன் நான் சொல்லிட்டா மக்களும் நானே தானேங்க அர்த்தம். ஸோ இன் திஸ் வே இஃப் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா விபூதி யோகத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நானா வாய் வார்த்தையை பேசலைங்க. கடை ஞானேஸ்வரியில கடைசி விபூதி யோகம் இப்படி நான் ஏன்டா என்ன போட்டு கத்த சொல்ற, எல்லாமே நான் தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுவே வந்து இல்லைன்னா விபூதி யோகம் அவரோட பகவானின் முக்கியமான விபூதியின் வர்ணனை அப்படின்னு 3 பக்கத்துக்கு இருக்கு. அதான்டா முக்கியமான வர்ணனை ஃபர்ஸ்ட், மற்றும் சில விபூதிகளின் வர்ணனை இதுலதான் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். எல்லாமே நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ஜெகத்தெல்லாம் பகவத் விபூதி என்றும் எல்லாவற்றை சமமாக எண்ணி பகவத் பஜனை செய்ய வேண்டும் என்ற முடிவான உபதேசம். அதை மட்டும் கொடு. நான் ஞானேஸ்வரியை படிச்சிடுறேன். ஏன்னா பகவானே யாருன்னு தெரியாம எப்படி பகவானை பார்க்க முடியும்? இப்ப நீங்க பகவானை பார்க்கும்போது நீங்க யாருன்னு சேர்ந்து பார்க்க போறீங்க. சரியா? இப்ப படிக்கிறேன் கேளுங்க. ஆகாசத்தில் இருக்கும் ஒரு சூரியனுடைய பிம்பத்தினின்று பிரகாசம் புறப்பட்டு உலகிலும் பரவுவது போலே எவன் ஒருவனுடைய ஆங்கியையே சர்வ லோகத்தாலும் அனுஷ்டிக்கப்படுவார்களோ அவனை ஒண்டி என்றும் நிர்த்தனன் என்றும் எண்ணக்கூடாது. காமதேனு, அதாவது இங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் ஆங்கியக்கு கீழ் தான் இங்க எல்லாமே நடக்குது அப்படின்னா அப்போ எல்லாமே அவன் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 100 பேர் பார்த்த வேலைக்கும் நானே பொறுப்பாளி. ஏன்னா நான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கீழ் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்க டிஃப்ரெண்ட் 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக 1000 டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அனைத்துக்கும் அஸ்திவாரமாக பேஸாக இருக்கிறதே நான் தாண்டா எல்லாமாகவே இருக்கேன். அப்போ எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அப்ப அனைத்தும் நானே. இந்த பிரின்சிபிள் அவர் புகுத்துறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. காமதேனு கேட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சாமான்கள் அனைத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி வைத்து தான் போகும் இடமெல்லாம் எடுத்துக்கொண்டே போகிறதா? அதை அணுகி எவனவன் எந்தெந்த காலத்தில் ஏதேது கேட்பானோ அவை அனைத்தையும் அப்போதே அது உண்டாக்கி கொடுத்து விடுகிறது. அப்படியே விஸ்வத்தில் உள்ள வைபவம் அனைத்தும் அவன் தேகத்துக்குள் அடங்கி கிடக்கின்றன. ஒட்டுமொத்த விஸ்வரூபமே நான் தான், எனக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்டவனை தெரிந்து கொள்வதற்கு அவனை உலகத்தார் அனைவரும் நமஸ்கரித்து அவன் ஆஞ்ஞை பிரகாரம் நடந்து வருவதே குறிப்பாகும். அப்படி இருக்கும் ஒருவனை என்னுடைய அவதாரம் என்று அறிந்து கொள். அன்றியும் இவ்விபூதிகள் விஷயத்தில் சாமானியம் என்றும் விசேஷம் என்றும், இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. என்னுடைய விபூதிகள் விஷயத்தில் சாமானியம் என்றும் விசேஷம் என்றும் வித்தியாசம் பாராட்டுவது மகா தோஷமாகும். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. 385. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நான் படிக்க நினைச்சது. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய விபூதிகளில் விஷயத்தில் சாமானியம் என்றும் விசேஷம் என்றும் வித்தியாசம் பாராட்டுவது மகா தோஷமாகும். ஏனென்றால் நான் ஒருவனே உலக அனைத்துமாக நிற்கின்றேன். உண்மை இப்படி இருக்க இந்த விஸ்வத்தில் சாமானியம் என்றும் உத்தமம் என்றும் கல்பனை செய்து நம்முடைய புத்திக்கு நாமே ஒரு பிரயோஜனமின்றி பேதம் என்னும் களங்கத்தை ஏன் பூசி வைக்க வேண்டும்? இங்க சாமானியம்ங்கிறது நீங்க வில்லன் வேஷமா வச்சுக்கோங்க, உத்தமம்ங்கிறது ஹீரோ வேஷமா வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. சரியா? நீங்க இங்க பார்க்கின்ற அத்தனையுமே கண்ணன் தான். குதிரைகளில் உஜ்வைரஸ் நான், யானைகளுள் ஐராவதம் நான் அப்படின்னா அப்ப அதில் இந்த உத்தமமானது மட்டும்தான் கண்ணன் போல, சாமானியமானது கண்ணன் இல்லேன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதனாலதான் சூதாட்டத்தில் சூதும் நானுன்னு சொன்னேன். சூதும் நானும் சொல்லிட்டா சூதாட்டமே நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அது சொல்லப்பட்டதே தவிர இட் இஸ் நாட் தட் சாமானியம் என்று விசேஷம் என்று இருக்கிறதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது. ஓகேவா? அப்படி நம்ம செஞ்சு வச்சா நாமளே கற்பனையில புத்திக்கு பிரயோஜனமின்றி பேதப்பட்டு களங்கத்தை பூசி வைத்துக்கின்றோம் என்ற மாதிரி ஆயிடும். நெய்யில் என்ன கசடு இருக்கிறது என்று அதை கடைய வேண்டும். அமிர்தத்தை எண்ணத்துக்காக காய்ச்சி சுருங்க செய்ய வேண்டும். காற்றுக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்பது உண்டா?
சூரியனுக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எது என்று சூரிய பிம்பத்தை உற்று பார்க்க போனால் கண் கெட்டு போவதுதானே. இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒவ்வொன்றுமே பாருங்க, நல்லா கவனிங்க. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஞான ஸ்வரூபமே, ஒட்டுமொத்த உலகமும் கண்ணனே, கண்ணனை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆணித்தரமா புகுத்துறாரு. இங்க நீங்க களங்கத்தை பார்க்க கூடாது. நெகட்டிவ் ரோல்ஸ்ல இருக்கக்கூடியவங்க நான் தான் நெகட்டிவ் ரோல்ல இருக்கேன்னு நீங்க நினைக்கணுமே தவிர அதை உண்மைன்னு நம்பி நீங்க களங்கமா பார்த்துடக்கூடாது என்பதற்காகவே சொல்லப்பட்ட விஷயங்கள். எக்ஸாம்பிள் பாருங்க ஒவ்வொன்றுமே. நெய்யில் என்ன கசடு இருக்கிறது என்று அதை கடைய வேண்டும். இந்த உலகமே நானா இருக்கேன் அப்படின்றது, இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் ஏன்டா கடையிறீங்க? அங்க ஒண்ணும் இருக்காது. ஏன்னா 100% நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். அப்ப என்ன தவிர வேற ஏதாவது ஒண்ணு இருந்தாதானே அப்ப கடைஞ்சு அதுல கழிவை வெளியே எடுக்கிறதுக்கு. நெய்யில் என்ன கசடு இருக்கின்றது என்று நீங்கள் அதை கடைகிறீர்கள். கிருஷ்ணாஃபியில எந்த அளவுக்கு புகுத்துறாரு பாருங்க. இங்க ஒட்டுமொத்த உலகமும் கண்ணனே என்ற பாவத்தில் நீங்கள் திளைக்க வேண்டும். உத்தமம், மத்தியமமா, அது என்னது, சாமானியம் என்று நீங்கள் பிரிக்க கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது. அமிர்தத்தை எண்ணத்துக்காக காய்ச்சி சுருங்க செய்ய வேண்டும். பாலை நீங்க காய்ச்சினீங்கன்னா தண்ணி வெளியே போயிடும், பால் மிச்சம், அது சுருங்கும், சுண்ட செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அமிர்தத்தை என்னடா பண்ண போறீங்க நீங்க? அது everything is 100% pure there. What is the necessity of doing something? அதுல ஏதோ கசடு இருக்கிற மாதிரி பிரிக்கிற மாதிரி, all these things is a foolishness அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் அது. ஆற்றுக்கு வலது பக்கம் இடது பக்கம் உண்டா? நீங்க காத்துன்னு பாத்துட்டீங்கன்னா அது எல்லாமே நீங்க ஒண்ணு உயர்வான காத்து மட்டமான காத்துன்னு ஏதாவது பிரிக்கத்தான் முடியுமா? சூரியனுக்கு முன்பக்கம் பின்பக்கம் உண்டா? அப்படியே என் விபூதி விஷயத்தில் சாமானியம் என்றும் விசேஷம் என்றும் பேசுவதற்கு இடமே இல்லை. வேறு வேறாயிருக்கும் என்னுடைய விபூதிகள் அபாரமாக இருப்பதால் அவைகளை நீ என்னமாய் கணக்கிட முடியும்? ஆகையால் என்னுடைய விபூதிகள் விஷயமாய் கேட்டது போதும் என்று உன்னுடைய ஆசையை மட்டுப்படுத்தி மட்டிட்டுக்கொள். நன்றாக பார், என்னுடைய ஒரு அம்சத்தால் இந்த ஜகத் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேதங்கள் மேல் புத்தியை செலுத்தாமல், வேதங்கள்னா புரியுதுல்லமா, கீழானவன் மேலானவன் மட்டமானவன் ஒசத்தி, சரியாகவும் சமமாகியும் எல்லா பூதங்களிலும் வியாபித்திருக்கும் என் சொரூபத்தை பூஜி. இப்படி ஞானிகள் என்னும் வனத்தை சந்தோஷிப்பதிக்கும் வசந்தருதுவை போன்றவனாயும் விரக்தர்கள் ஆசைப்படும் ஒரே பலவானாயும் சயுக்தனாகவும் லக்ஷ்மியை விட்டு ஒரு காலம் பிரியாதவனாக இருக்கும். இது கண்ணனுடைய வர்ணனம். இது ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது வருது. ஸோ நான் சொல்ல நினைச்சது அப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ என்னுடைய சப்ஜெக்ட் இது போதும்னு நினைச்சிட்டு நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, கடவுளை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே லூசு. கடவுள்னா என்னன்னு தெரியாம எப்படி நீ பார்க்கலன்னு சொல்லிட்டு இருப்ப? இப்ப நான் படிச்ச இந்த விபூதி யோகத்தை படிச்சதுக்கு அப்புறம் எவனாவது கடவுளை பார்க்கலன்னு சொல்ல முடியுமாங்க? எங்க நீ பாக்குறதெல்லாம் கடவுளை தானடா இருக்கா அப்படின்னு தானே தெளிவா புரியுது. சாமானியம் என்றும் உத்தமம் என்றும் எதையுமே பிரிக்காதடா. இங்க இருக்கிறது எல்லாமே நான் தான்டா. வெண்ணையை கடையலாண்டா, நெய்யை கடைய முடியுமா? அமிர்தத்தை கடையலாமா என்றெல்லாம் அவன் கேள்வி கேட்டு இங்கு அனைத்தும் நான் என்ற மிக ஒரு விஸ்தாரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கான். இப்போ அந்த ஆள்கிட்ட நான் கேட்கிறேன், சரியா? இப்ப நான் அந்த ஆள்கிட்ட கேட்கிறேன், எப்பா கடவுளை பாத்துட்டியா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கடவுளை பார்க்கலேன்னு எப்படிப்பா நான் சொல்ல முடியும்? கண்ணன் திருவாயால் அற்புதமாக அவனே சொல்லிய வார்த்தைகள் அல்லவா நீ சொன்னது அனைத்தும். ஆதலால் கண்டிப்பாக இங்கே அனைத்தும் கண்ணன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நான் பார்க்கிறேன், கண்ணனை நான் பார்த்து விட்டேன் என்று அவன் சொன்னான். சரியா? இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் தானமா, இனிமேதான் நம்ம கதையே வருது. அவருக்கு புரியணும், இன்னைக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த கதைக்கு வருவோம். நான் பிரம்ம உணர்வை அனுபவிக்கவில்லை, நான் பிரம்ம உணர்வில் இல்லை என்று வாதம் செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலே பிரம்ம உணர்வு என்றால் என்ன என்று முதற்கண் தெரியாமல் எப்படி அப்பா நீ பிரம்ம உணர்வை அனுபவிக்கிறியா இல்லையான்னு பேசுற? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யுவர் டெஃபினிஷன்? நீ பிரம்ம உணர்வுன்னா என்னன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க என்று கேட்ட போது அவன், நான் கடவுள்னா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொன்ன மாதிரி பிரம்ம உணர்வுனா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று ஏதோ ஒன்றை அவள் பிதற்ற ஆரம்பிக்கும் போது, இல்லையப்பா அது இல்லை, முதலில் பிரம்ம உணர்வு என்றால் என்னவென்று புரிந்து கொள், பிறகு நீ அதை அனுபவிக்கிறாயா இல்லையா என்று பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். சரியா? நீங்க பெருசா விபூதி யோகத்தை எடுத்துட்டு அவளுக்கு புரிய வச்சுட்டீங்க, இவளுக்கு என்ன யோகத்தை எடுக்க போறீங்கன்னு அதையே எடுத்துப்போமே. இப்போ விபூதி யோகத்துல
ஒரு உணர்வு இருந்தது. சரியா? விபூதி யோகத்துல வேஷத்தை காட்டிட்டோம். சரியா? எல்லா வேஷங்களும் கண்ணனே என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்போ உணர்வு உணர்வு உணர்வுன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு வேஷத்திலையும் ஒரு ஒரு உணர்வு இருந்ததா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இருந்தான்ல, அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தது. கெட்டவனா வேஷம் போட்டிருந்தான்ல, அவனுக்கு ஒரு உணர்வு இருந்தது. நாய்க்கு ஒரு உணர்வு, பன்னிக்கு ஒரு உணர்வு, குதிரைக்கு ஒரு உணர்வு, யானைக்கு ஒரு உணர்வுன்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனையும் நான் என்று சொல்லும் போது அத்தனைக்குள்ளும் பல்லாயிரக்கணக்கான உணர்வுகள் இருந்ததல்லவா? அத்தனை உணர்வுக்கும் அதிபதியாக ஒரு உணர்வு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த உணர்வு தான் பிரம்ம உணர்வு என்று முதற்கண் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பிரம்ம உணர்வுனே தெரியாம எப்படி பிரம்ம உணர்வு அனுபவிக்கிறேனா இல்லையான்னு எப்படி பாக்குறது? So first try to feel that நீ காண்கின்ற உருவம் அனைத்தும் கண்ணனே என்று நீ புரிந்து கொண்டா இல்லையா? இப்ப எந்த உருவத்தை பார்த்தாலும் நீ கண்ணனைத்தான் பாக்குற. கண்ணனை காணாம தடை ஜபங்கள்ல ஒரு பாட்டு வருமே, காண்பதெல்லாம் கண்ணனாயிருக்க கண்ணனை காணவில்லை என்று தேடுவன் அவலம் ஆச்சரியமாக இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஒரு வரியை சொல்லியிருப்பா தாட்டை ஜீவங்களையும். இதுல முக்தாபாய் சொன்னதா ஒரு ஞாபகம். சரியா? ஏனென்றால் இங்கே ஏன்னா எல்லாரும் அதான் தேடிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறதே கண்ணன் தானா? கண்ணை தவிர எதுவுமே இல்லையா? ஆனா கடவுளை காணும், கடவுளை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும்னு எல்லாரும் அல்லாடிட்டு இருக்கிறத அவர் விந்தையாக எழுதி இருப்பார். சரியா? இப்ப அதே தான் நான் இங்க கொண்டு வரேன். சரி, இப்போ இந்த உலகத்துல நான் பிரம்ம உணர்வை நான் பார்க்கவில்லை, பிரம்ம உணர்வை நான் இன்னும் அனுபவிக்கவில்லை என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. ஃபர்ஸ்ட் பிரம்ம உணர்வுனா என்ன அப்படின்னு பார்க்கணும். பிரம்ம உணர்வுனா என்ன? எல்லா உணர்வுமே பிரம்ம உணர்வு தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நேத்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவங்க சொன்னாங்க, ஸ்ரீகாந்த் அண்ணா கிருஷ்ண உணர்வு பேசுகிறாரே, அந்த கிருஷ்ண உணர்வு அவர் வாயிலிருந்து கொட்டும் போது அது பிரம்ம உணர்வு இல்லையா? ஞானேஸ்வரி ஞானதேவர் எழுதினாரே அது பிரம்ம உணர்வு இல்லையா? அட போங்கடா, முடிச்ச வைக்க உணர்வும் மண்ணாங்கட்டி உணர்வும் எல்லா உணர்வும் தானே என்று சொல்லும் போது அத்தனை பேரும் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஃபீல் வாட் எக்ஸாக்ட்லி யூ மீன் பை தி பிரம்ம உணர்வு. உணர்வுனாலே அது பிரம்ம உணர்வு தான். இங்க எப்படி ஒரு உருவம்னாலே அது கண்ணனின் உருவம் தான் என்று அங்கே புரிந்து கொண்டாயோ, இங்கே அதே போல் உணர்வு என்றாலே அது பிரம்ம உணர்வை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனால் எப்படி கண்ணனுக்கு என்று தனி உருவம் கிடையாதோ அப்படி பிரம்ம உணர்வுக்குன்னு தனி உணர்வும் கிடையாதுதான். அதுக்கு எப்படி ஈக்குவேட் பண்றதுன்றது நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் உனக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வு தான் இங்கே பல்லாயிரக்கணக்கான உணர்வாக மாயையிலே வெளிப்படுகின்றது. அதே மாதிரி கண்ணனுக்கு உருவமே கிடையாது. ஆனால் மாயைக்காக அவனே ஆயிரம் ஆயிரம் உருவங்களிலே தோன்றுகின்றான். ஏன்னா நீங்களே அங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரிதானே இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீ உணர்கின்ற அத்தனை உணர்வும் பிரம்ம உணர்வே. என்ன சொல்ல வரேன் இன்னும் எனக்கு புரியலையே என்று கௌரி சிந்திப்பது எனக்கு புரிகிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ பிரம்ம உணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கோ. என்னன்னு புரிஞ்சுக்கணும்? உணர்வுனாலே அது பிரம்ம உணர்வுன்னு புரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்படின்னா இங்கே இருக்கின்ற அத்தனை உணர்வுகளும் பிரம்ம உணர்வின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய். அப்படின்னா பிரம்ம உணர்வு எப்படி இருக்குன்னு அதை சொல்லு. அது உணர்வு இருக்கிற மாதிரியே தெரியாதுரா. கண்ணனுக்கு உணர்வு உருவம் இருக்கா? கண்ணனுக்கு உருவமே இல்லை. கண்ணனுடைய உருவத்தை தேடினால் கண்ணனுடைய உருவத்தை உன்னால் பிடிக்க முடியாது. ஆனால் அந்த உருவம் தான் இங்கே விஸ்வரூபமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. உருவம் இல்லாத ஒன்றுதான் விஸ்வரூபமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீ சச்சிதானந்த உணர்வு ஒரிஜினல் கான்சியஸை தேட போனேன்னா நீ ஆழ்ந்த உறக்கத்தில் போய் தேடிக்கொள். ஆழ்ந்த உறக்கத்தில் நீ உணர்வோடு தான் இருக்கின்றாய். ஆனால் அது என்ன உணர்வுன்னு கேட்டா சொல்ல முடியாது. அதுக்காக உணர்வு இல்லை மறக்கட்டேன்னு சொல்ல முடியாது. நீ உணர்வோடு தான் இருக்க. ஆனால் எழும்போது வேஷத்தோடு எழுந்து வேஷத்தை மட்டுமே நான் என்று நம்பிக்கொண்டு நான் உணரவில்லை என்று கதறிக்கொண்டிருப்பதே வேஷத்தில் இருக்கின்ற நீதானே. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த சச்சிதானந்த உணர்வு தானே நான் உணரவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கின்றது. ஆதலால் இங்கே உணர்வென்றாலே சச்சிதானந்த உணர்வுதான் என்று நீ ஆழமாக புரிந்து கொண்டு பார்த்தால் இங்கே நீ உணர்கின்ற அத்தனை உணர்வும் பிரம்ம உணர்வே. இங்கே ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நீயே. அவர்கள் உணர்வதும் உன்னது உணர்வே. இங்கே பிரம்ம உணர்வை தவிர வேறு எதுவும் இல்லாத காரணத்தினால் நீ பிரம்ம உணர்வில் இருந்து கொண்டுதான் நான் உணரவில்லை என்று உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று நான் பேசினேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று யோசித்துப்பார். சரியா?
நேற்று நான் பேசும்போது நீ சொன்ன உணர்ந்து உணர்ந்து பேசுகின்றார், நான் இல்லை இல்லை என்று அப்படின்னு சொன்னும்போது உனக்கு புரிஞ்சிக்காம இருந்துக்கலாம். ஆனா ஏன் புரியல அப்படின்னா, பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி யூ மீன் பை தி பிரம்ம உணர்வு. யூ சிம்பிளி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உருவம்னாலே கண்ணன் தான், உணர்வுனாலே பிரம்மன் தான். இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டாலே அப்போ நீ உணரலேன்னு எப்படி சொல்லுவ? இங்கே அனைத்து உணர்வாகவும் இருப்பது நீ மட்டுமே, பிரம்மம் மட்டுமே. பிரம்மம் என்பது ஒண்ணு, சச்சிதானந்த உணர்வுங்கிறது ஒரு உணர்வு தான். அது எப்படி புரிஞ்சுக்கிறது தான் நேத்தே சொன்னேன். நீ தூங்கிட்டு இருக்கும்போது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே உணர்வு பலவா இருந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருந்தது உணர்வு. வேஷத்தில் பேதத்தை கண்டு நீ இப்படி கதறிக்கொண்டிருக்கின்றாய். வேஷத்தில் 1000 பேதங்கள் இருந்தாலும் அந்த பேதத்திற்கெல்லாம் அதிஷ்டானமாக இருப்பது உன் சச்சிதானந்த உணர்வே அல்லவா? வேஷத்தில் சிக்கிக்கொண்டு நான் உணரவில்லை என்று நீ பேசிக்கொண்டிருப்பது, பேசிக்கொண்டிருந்தாலும் பேசிக்கொண்டிருப்பதே பிரம்ம உணர்வு தானே. இதனை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பிரம்ம உணர்வாகவே இருந்து கொண்டு பிரம்ம உணர்வு இல்லை என்று பேசிக் கொண்டிருப்பதற்கு பிரம்ம உணர்வு தான் நீ என்று நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். பிகாஸ் யூ ஆர் தேட் அப்படிங்கிறது தான் அந்த ரீசன் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ கௌரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. இப்ப ஏதாவது டவுட் இருந்தா அப்ப அப்படியே கேட்டுரு. பிரம்ம உணர்வில் இருக்கிறாயா? இதுக்கு ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணணுமா? ட்ரை பண்ணுகின்றேன் என்று சொன்ன உணர்வு எந்த உணர்வு? பிரம்ம உணர்வில் இருந்து கொண்டு பிரம்ம உணர்வுக்கு ட்ரை பண்ணுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது பிரம்ம உணர்வு. புரியுதா? என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்தி என்ன பேச வைக்கிற மாதிரி இருக்கு. நாம பேசுனது மத்தவங்க எல்லாருக்கும் புரியுதா? நீங்கள் பிரம்ம உணர்வை தேடத்தான் வேண்டுமா? இன்ஃபேக்ட் என்னுடைய 2-3 குட் மார்னிங் மெசேஜஸ்ல நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, விச் இஸ் தி மோஸ்ட் சப்ளியஸ்ட் அப்படின்னா மிகவும் நுண்ணியதாக இருக்கின்ற ஒரு விஷயம் எது அப்படின்னா, பிரம்மத்தை தேடுவதே பிரம்மத்திற்கு பெரிய தடை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீ பிரம்ம உணர்வை தேடினேனாலே உன்னால பிரம்ம உணர்வை கண்டுபிடிக்க முடியாது. பிரம்ம உணர்வாகவே இருந்து கொண்டு நான் பிரம்ம உணர்வை தேடி போறேன் அப்படின்னா எங்க இருந்து நீ கண்டுபிடிப்ப? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடுற மாதிரி ஆயிடும் கடைசியில. அதுதான் நீ என்றுதான் நீ உணர வேண்டுமே தவிர, நான் தேடிட்டு இருக்கேன், நான் தேடுறேன் என்று எவன் தேடுகின்றானோ அதுவே அவனுக்கு மிகப்பெரிய பந்தமாக போய் அவனால் உணர முடியாமல் போய்விடும் என்ற அந்த மெசேஜஸ் எல்லாம் நான் நினைச்சிருக்கேன். நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள், நான் தேட வேண்டும், நான் தேடி அடைந்து கொள்கிறேனே என்று சொல்லுகின்றார். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க காலையில சொன்னீங்க, பாப்பா அதே மாதிரி டான்ஸுக்கு நான் எங்கேயோ தேடி போய் நான் அந்த டான்ஸை கத்துக்கிறேன் அப்படிங்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? நீ டான்ஸா தானடா இருக்க, உனக்குள்ள எல்லாமே இருக்கு, அது ஏன் நீ வெளியே போய் தேடி அதுல போய் பந்தப்பட்டுக்க போற? அதெல்லாம் இல்லவே இல்லை, உனக்குள்ள இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணு, ஆன்லைன்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து அதெல்லாம் கத்துக்கோ, அதை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும், உனக்குள்ளே தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எல்லா உணர்வும் நம் உணர்வு தான். நேத்து பேசின அந்த கான்செப்டே வச்சுப்போமே. நேத்து ஒரு கான்செப்டை பேசணும்ல, ஒன்று உனக்கு புரிகிறது என்றால் அதுவாகவே நீ ஏற்கனவே இருந்தால் மட்டும்தான் அது உனக்கு புரியும். இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்ட் வச்சு யோசிங்களேன். நீ பிரம்ம உணர்வா இருந்தா மட்டும்தான் பிரம்ம உணர்வை ஃபீல் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் நாட் தட், how could you feel that? நீ அதுவாக இருக்கின்றாய், இருந்தால் மட்டும்தான் நீ அதுவாகவே இருக்க முடியும். நான் அதுவாகவே இருந்து கொண்டு நான் என்னை தேடி அலைகின்றேன் அப்படிங்கிறது டோட்டலி இல்லாஜிக்கலா இருக்கு என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் சச் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிரிச்சிடணும், நம்ம ஞானம் இது, அஜ்ஞானம் இது அப்படின்னு அழகா பிரிச்சு காட்டி, இந்த ஞானம் அப்படிங்கிறதுக்காக நீங்க அஞ்ஞானத்திலிருந்து வெளியே வாங்க என்றெல்லாம் சொல்வதுண்டு. தட் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட். ஈவன் சித்த சுத்தியை கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அழகா நான் உங்களுக்கு தமோவை பிரிச்சு காட்டிடுவேன், ரஜோவை பிரிச்சு காட்டிடுவேன், சாத்விக பிரிச்சு காட்டிடுவேன். நீங்க தமோ ரஜோவை விட்டுட்டு சாத்விக்கு வாங்க, நான் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு நுணுக்கமான ஒரு சின்ன விஷயம். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்க முடியாது. ஆனா அனைத்துமாக அதுவாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் வேற என்னங்க இருக்கு உணர்வதற்கு? வேற எதுவும் உணர்வதற்கு இல்லவே இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சோ இது புரியாது அப்படின்னு நினைக்கிறது தான் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன்.
இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் முயற்சி பண்ணி நான் எப்படியாவது நீங்கள் சொல்வதை நான் முயன்று நான் நாளைக்கு நான் எப்படியாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் ஃபீல் வாட் யூ ஆர். யூ ஆர் தேட். அதுவாகவே இருக்கின்றாய் என்று நீ உணர வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன முயற்சி செய்ய போற? முயற்சி என்பதே பங்கமாகிவிடும் என்று புரிகிறதா? சித்த சுத்தி வரைக்கும் முயற்சி அவசியம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஒன்ஸ் கம்ப்ளீட்டா சித்த சுத்தி ஆனதுக்கு அப்புறம் நான் முயற்சி பண்ணிட்டே இருந்தேங்க அப்படின்னா நீங்க பிரம்மத்தை உணரவே முடியாமல் போய்விடும் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். சோ புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன்.